வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 2022 போன டைம் வந்து இந்த மாதிரி போஸ்டிங் நடந்தப்போ இந்த கட் ஆஃபில் செலக்ட் ஆகி ஜாபுக்கு போனவங்க அப்படின்றத வீடியோஸ் மூலமாக பார்த்துட்டு வரோம் நம்முடைய சேனலில். போன டைம் நம்முடைய சேனல் தமிழ் அறிவியல் அப்படின்ற நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ண அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு காமிச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சர்வருக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கட் ஆஃப்னு சொல்லும் போது அங்கே ப்ராசஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஞ்சம் வேகன்சி அப்படின்றது அதிகமாக இருந்தது, ஒவ்வொரு கேட்டகரினா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்துருக்கீங்க பாருங்கள், எல்லா மார்க்கையும் பாருங்கள். 129, 128, 127 மார்க்லாம் எடுத்தவங்களோட கேட்டகரியை பாருங்கள். எஸ்சி, பிசி இந்த கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டி இருந்துமே 127 மார்க்லாம் இருந்தவங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி அந்த செலக்ட் ஆகியிருக்காங்க ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்றதுல. இதில் வந்து P3 P2னா ப்ரியாரிட்டி 2 ப்ரியாரிட்டி 3 அந்த மாதிரி. ஓகேங்களா? மேஜராக P1 P2 P3 P4 அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா 20 வகையான ப்ரியாரிட்டியில் அந்த முதல் 4 வகை ப்ரியாரிட்டி அதிகமாக இருப்பாங்க. அதனால தான் P1 P2 P3 P4 ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜென்ரல் 10 அந்த பொது பிரிவிலே போனவங்க பார்த்தீங்கன்னா 150க்கு 127 முதல் 129 வரை இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்றது எடுத்திருக்காங்க. பொது பிரிவு போக மற்ற கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே மார்க் வந்து 150க்கு 125 to 127 அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திருக்காங்க. எஸ்சியில் நார்மல் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்முக்கும் இந்த மார்க் இருந்திருக்கு. அதே மாதிரி எம்பிசியில் ப்ரியாரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் வர பார்த்தீங்கன்னா எடுத்திருந்திருக்காங்க. ஓகேங்களா? எம்பிசியில் பிஎஸ்டிஎம்முக்கும் இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு மார்க் அப்படின்றது போன டைம். அடுத்து கம்யூனிட்டி வைஸ் வந்து இந்த ப்ரியாரிட்டி வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால P1 P2 P3 ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள போனுடைய மார்க்கும் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 124 அந்த ரேஞ்ச் தான். எப்படியும் 120க்கு மேல் எடுத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ப்ரியாரிட்டி இருந்ததுமே அப்படி ப்ராசஸ் சர்வர் ஜாபுக்கு போன டைம் போயிருந்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி அந்த ப்ரியாரிட்டி போக அப்புறமேட்டுக்கு இந்த பிளைண்ட்லெஸ், லோ விஷன் இந்த மாதிரி பார்வை குறைபாடு, அதுக்கப்புறம் விமன் டெஸ்டிடியூட் விடோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா 100க்கும் அல்லது 110க்கும் கீழே குறைவான மதிப்பெண்கள், 100க்கும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்கலாம் உள்ளே போயிருந்திருக்காங்க ஜாபுக்கு. இதில் பாருங்களேன், ஒரு விமன் வந்து விமன் டெஸ்டிடியூட் விடோ பிசி கம்யூனிட்டி வெறும் 98 மார்க்கு தான் 150க்கு. அடுத்து பாருங்கள் எஸ்சியில் டெஸ்டிடியூட் விடோ ஒரு விமன் வந்து 95 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியரில் விமன் டெஸ்டிடியூட் விடோ அண்டு பிஎஸ்டிஎம் அப்புறம் ப்ரியாரிட்டி இப்படிப்பட்ட ஒரு வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 85 மார்க்கு தான் ஹையஸ்ட் மார்க்காக அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ லோவாக எடுத்து அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க பாருங்கள் ஜாபுக்கு. ரொம்ப முக்கியமாக கவனிங்க, எஸ்சிஏல விமன் டெஸ்டிடியூட் விடோ போக அங்கே பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி இப்படிப்பட்ட ஒரு வேக்கன்சி இருந்திருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் 85 மார்க். அடுத்து பாருங்கள் எம்பிசியில் விமன் டெஸ்டிடியூட் விடோ பார்த்தீங்கன்னா வெறும் 81 மார்க் எடுத்து செலக்ட் ஆகியிருக்காங்க. 150க்கு வெறும் 89 மார்க் எடுத்துலாம் செலக்ட் ஆகியிருக்காங்க போன டைம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ப்ராசஸ் சர்வர் இந்த டைம் அட்டன் பண்ண போகிறவங்க ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதி ஜாபுக்கு போகிறவங்கலாம் இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.